லாஸ்ட் வீக் மார்க்கெட் 24,500 போச்சு, அங்கேருந்து நேராக 23,600 போச்சு. மார்க்கெட் இந்த ரேஞ்சில் ஏதாச்சும் ஒரு இடம் பிரேக் பண்ணிச்சுன்னா we can expect an 300 rupees ஆப்ஷன் 1000 rupeesல போய் க்ளோஸ் ஆயிருக்கு. இதுக்கு தான் நான் எப்போதுமே சொல்லுவேன், நிஃப்டி பார்த்தீங்கன்னா 24,400 பிரேக் பண்ணி ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் ஸ்ட்ராங் புல்லிஷ் கேண்டல். இந்த புல்லிஷ் மட்டும் இல்லை, ஹலோ ஹாய் வணக்கம் அண்ட் வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், மை செல்ஃப் மணி. வெல்கம் டு தி வீக்லி மார்க்கெட் ரிப்போர்ட். இன்றைக்கி நம்ம லாஸ்ட் வீக் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, நெக்ஸ்ட் வீக் நம்ம மார்க்கெட்டில் என்னதான் பிளான் பண்ணலாம், அண்ட் லாஸ்ட் வீக் நம்ம என்ன அனலைஸ் பண்ணியிருந்தோம், இதை பற்றி ஒரு ஃபுல் டீட்டெயிலாக தான் பார்க்க போகிறோம். இப்போ கரண்ட் வீக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து க்ளோஸ் ஆகிருக்கிறது வந்து 24,400. அகெயின் மார்க்கெட் வீக்லி ஹையில் போய் க்ளோஸ் ஆகிருக்கு. லாஸ்ட் வீக் மார்க்கெட் 24,500 போச்சு, அங்கேருந்து நேராக 23,600 போச்சு. நான் லாஸ்ட் வீக் அனலைஸில் நான் ஒரு எக்ஸ்பிளனேஷன் சொல்லியிருந்தேன். மார்க்கெட் 23,600 வந்துட்டு 23,800 பிரேக் பண்ணிவிட்டு, ரொம்ப நாளாக 23,800 சஸ்டெயின் பண்ணியிருந்துச்சு, அதை பிரேக் பண்ணிவிட்டு, ஸோ இனிமேல் மார்க்கெட் வாலட்டைலாக இருக்கலாம், அதுக்கப்புறம் தான் ட்ரெண்டிங் வரும். பட் என்னோட அனலிஸ் அப்படியே ராங் ஆகிட்டு மார்க்கெட் 23,600க்கு அப்புறம் நான் ஸ்டாப்பாக ரேலி 23,800, 24,200, 24,400 வந்துட்டு. ஸோ ஐ வாஸ் கம்ப்ளீட்லி ராங் லாஸ்ட் வீக் அண்ட் ப்ரைஸ் ஆக்ஷன் டிட் நாட் ஒர்க். ஸோ இது பார்ட் ஆஃப் ட்ரேடிங், இதை நான் எதுவுமே பண்ண முடியாது. நான் ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சு எனக்கு என்ன தோணுது அதை தான் சொல்ல முடியும். இட் மைட் ஒர்க் சம்டைம், இட் மைட் நாட் ஒர்க் சம்டைம். சப்போஸ் ஒர்க் ஆகலைன்னா ஒரு ஸ்மால் எஸ்எல்ல நம்ம வெளியில் வரணும். ஒரு நல்ல ஒர்க் ஆகிட்டு ப்ரைஸ் ஆக்ஷன்னா அதில் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் எவ்வளோ சக்ஸஸ் பண்ண முடியும் அதை தான் பார்க்கணும். ஸோ இந்த வீக் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்குன்னா, மார்க்கெட் அகெயின் க்ளோஸ், நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் போத் அகெயின் க்ளோஸ் ஆன் தி வீக்லி ஹை 24,400, 78,100. இப்போது இங்கே ஏடிஎம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 180 rupees ஏடிஎம் ப்ரைஸ் இருக்குது, அண்ட் சென்செக்ஸோட ஏடிஎம் ப்ரைஸ் 800. இப்போ யாரெல்லாம் நீங்கள் எல்லாருமே ஜீபுக்குள்ளது வீக்லி வீடியோஸ் பார்க்கிங்கன்னா ப்ளீஸ் கமெண்ட்டில் வந்து எஸ் நானும் வீக்லி வீடியோ பார்க்குறேன்னு போடுங்க. வீக்லி வீடியோவில் நிஃப்டியோட ஃப்ரைடே க்ளோசிங் ஏடிஎம் ப்ரைஸ் யூஸ்வலி 200 + 10 - 10 தான் இருக்கும். லாஸ்ட் வீக் 250 இருந்துச்சு, செம வாலட்டைலாக இருந்துச்சு. இந்த வாரம் இருக்கிறதுலே கம்மியாக இருக்கும் 180. அண்ட் சென்செக்ஸ் லாஸ்ட் வீக் நான் சொல்லியிருந்தேன் 1,100 இருந்துச்சு. எப்போதுமே சென்செக்ஸ் 800 to 900 தான் இருக்கும். சேட்டப் ஐஎஸ்ஆர் சென்செக்ஸ்னு சென்செக்ஸ் எக்ஸ்பைரியில் என்ன நடந்திருக்குன்னு ஒரு டீட்டெயிலாக காமிக்க. சென்செக்ஸில் ப்ரீவியஸ் லாஸ்ட் Thursday 1 rupees ஆப்ஷன் எல்லாமே 100 ரூபா போயிருக்கு. இதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் நான் உங்களுக்கு காமிக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த வாரம் என்ன பண்ணியிருக்கேன், இந்த வாரம் 24,400 ஏடிஎம் வந்து 200 rupees. ஸோ லாஜிக்கலி மார்க்கெட் 24,200 அண்ட் 24,600. இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஆக்ஷன் வைஸ் நிஃப்டி வந்து 24,400. சப்போஸ் இது 24,400னா இதை வந்து மல்டிபிள் டைம் டெஸ்ட் பண்ணியிருக்கு. ஒரு ரெசிஸ்டன்ஸை மல்டிபிள் டைம் டெஸ்ட் பண்ணாலே இதை பிரேக் அவுட் பண்ணியிருந்துச்சுன்னா இந்த 24,400 வில் ஆக்ட் அஸ் சப்போர்ட். அண்ட் இங்கேருந்து பிரேக் அவுட் பண்ணக்கப்புறம் மினிமம் ஒரு 600 to 800 பாயிண்ட் ரேலி அப் சைடில் நான் எதிர்பார்க்கேன். வை? பிகாஸ் உங்களுக்கு ப்ரைஸ் ஆக்ஷன் காமிங்க. இப்போ சென்செக்ஸ் என்ன சொல்லுது, சென்செக்ஸ் வந்து 78,100. ஸோ வாட் சென்செக்ஸ் இஸ் சேயிங் 78,100 + 800 பாயிண்ட் அப்படின்னா 79,000. அண்ட் 78,100 - 800 பார்த்தீங்கன்னா 77,300. இப்போ 78,000 ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ், 24,400 ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ். கால் சைட்லேயும் ப்ரீமியம் இல்லை, புட் சைட்லேயும் ப்ரீமியம் இல்லை. செல்லர்ஸ் ஒரு டைட் ரேஞ்சில் எதிர்பார்க்காங்க. இங்கே சப்போஸ் செல்லர்ஸ்க்கு பேனிக் ஆனாங்க, மார்க்கெட் ஏதாச்சும் ஒரு இடத்துல எக்ஸ்பாண்ட் ஆச்சு அப் சைட் ஆர் டவுன் சைட், லாஜிக்கலி மோர் ப்ராபபிலிட்டி இஸ் ஆன் அப் சைட் பிகாஸ் மார்க்கெட் அகெயின் 24,400 வந்திருக்கு. சப்போஸ் ஆன் எனி Tuesday செகண்ட் ஆஃப் ஆர் எனி Thursday செகண்ட் ஆஃப் மார்க்கெட் அப் சைடில் மூமெண்ட் கொடுத்துச்சு, கால் சைடில் ப்ரீமியம் ரொம்ப கம்மியாக இருக்குது, புட் சைடில் ப்ரீமியம் நல்லா இருந்துச்சுன்னா மார்க்கெட் லாஸ்ட் Thursday பண்ண மாதிரி எல்லாம் 1 ரூபா ஆப்ஷன் 10 ரூபா ஆப்ஷன் எல்லாமே 100 ரூபா ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சு மார்க்கெட் லாஸ்ட் வீக் என்ன பண்ணியிருக்கு. அண்ட் சென்செக்ஸ் ரிமெம்பர் ஐ வில் அகைன் டெல், சென்செக்ஸில் நம்ம ஆப்ஷன் பையிங்கில் எப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் பண்ணியிருக்கலாம்னு ப்ரைஸ் ஆக்ஷனில் காமிக்க. அதுக்கு முன்னால் நான் உங்களுக்கு ஃபஸ்ட் ஒரு இது பார்க்குறேன். நீங்கள் எல்லாருமே ஃபஸ்ட் இதில் போய் பாருங்கள். மார்க்கெட் வந்து லாஸ்ட் வீக் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் சென்செக்ஸ் வாஸ் 76,000. லாஸ்ட் வீக்கோட
இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் கண்டிப்பாக போய் பாருங்கள். அந்த வீடியோவில் கிளியர்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். சேட்டை பிடிச்ச பையன் சார் இந்த சென்செக்ஸ். ஏன்னா சென்செக்ஸில் ப்ரீமியம் அதிகமாக இருந்துச்சு. 76,000 + 100 அப்படின்னா 77,100 அண்ட் அதுக்கப்புறம் 74,900. ஸோ 75,000 பிடிப்போம். மார்க்கெட் இந்த ரேஞ்சில் ஏதாச்சும் ஒரு இடம் பிரேக் பண்ணிச்சுன்னா we can expect an one side rally. மார்க்கெட் இதை பிரேக் பண்ணக்கப்புறம் எப்படி ஒன் சைட் ரேலி ஆயிருக்குன்னு சென்செக்ஸில் ஃபர்ஸ்ட் ஒரு இது காமிக்க, அதுக்கப்புறம் நிஃப்டியில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, ஸோ லெட்ஸ் கோ இன் டு தி வீடியோ. இப்போ நம்ம சென்செக்ஸை பார்ப்போம். சென்செக்ஸ் லாஸ்ட் ஃப்ரைடே இட் வாஸ் ட்ரேடிங் 76,000 அட் தி மணி ப்ரைஸ் வந்து 1,100 ரூபா, 1,100 rupees இருந்துச்சு. ஸோ லாஜிக்கலி an option seller will be in benefit from 77,000. ஓகே, 100 பாயிண்ட் நம்ம ப்ளஸ் மைனஸ் பார்த்துக்கலாம். 77,000 ஆர் 75,000. இப்போ மார்க்கெட் 77,000 பிரேக் பண்ணால் மார்க்கெட் என்ன பண்ணுது, 75,000 பிரேக் பண்ணால் மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். இப்போ இது ஃப்ரைடே, மார்க்கெட் 76,000 க்ளோஸ் ஆயிருக்கு. மண்டே ஓகே 76,700 நோ ப்ராப்ளம். டியூஸ்டே அகைன் 76,700. ஆனால் வெனஸ்டே என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வெனஸ்டே மார்க்கெட் broke this level 77,000 க்ளோஸ் பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணியிருக்கு. இதை நீங்கள் இன்ட்ராடேயில் போய் பார்த்துக்கோங்க. அன்றைக்கி ஃபுல் டே புல்லிஷாக தான் இருந்திருக்கு. அன்றைக்கி மட்டும் இல்லை, நெக்ஸ்ட் டேயும் புல்லிஷாக இருந்திருக்கு. இப்போ நீங்கள் ரொம்ப சிம்பிளாக ஆப்ஷன் சார்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா 77,000 கால் உங்களுக்கு. இப்போ நீங்கள் 77,000 கால் பார்த்தீங்கன்னா வெனஸ்டே அன்னைக்கு இட் ஹாஸ் ஓப்பன் நியர் அபவுட் 300 ரூபா. 300 rupeesல இந்த 77,000 கால் 300 rupeesல ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஆஃப்டர் த பிரேக் அவுட் தட் 300 rupees ஆப்ஷன் ஹேஸ் க்ளோஸ்ட் நியர் அபவுட் 930 rupees. அண்ட் எக்ஸ்பைரி அன்னைக்கு நீங்கள் மறுபடியும் பார்த்தீங்கன்னா இட் வாஸ் ட்ரேடிங் நியர் 400 rupees. ஒன்ஸ் அகெயின் ஐ வில் ரிப்பீட் 76,000 +100 +1,000 -1,000. அப்போ 77,000 பிரேக் பண்ணிச்சுன்னா பிரேக் அவுட். 76,000 -1,000 பார்த்தீங்கன்னா 75,000. 75,000 பிரேக் பண்ணிச்சுன்னா பிரேக் டவுன். இங்கே பிரேக் அவுட் கொடுத்துட்டு 300 rupees ஆப்ஷன் 1,000 rupeesல போய் க்ளோஸ் ஆயிருக்கு. இதுக்கு தான் நான் எப்போதுமே சொல்லுவேன், நீங்கள் ஏடிஎம் ப்ரைஸை கொஞ்சம் மைண்டில் வச்சுட்டு ட்ரேட் பண்ணுங்கள். இப்போ நிஃப்டியை பார்ப்போம். இப்போ நிஃப்டி அகெயின் 23,800 800 800 800 800 இந்த 800 பிரேக் பண்ணி கீழே வந்துட்டு அகெயின் இது நம்ம புல் ட்ராப்னு நினச்சோம். மார்க்கெட் பிஏ ட்ராப் மாதிரி பண்ணி மார்க்கெட் அகெயின் 24,200 250 300 350 ஈவன் 450 வரைக்கும் அகெயின் 24,400 24,400. நிஃப்டி பார்த்தீங்கன்னா 24,400 பிரேக் பண்ணி ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் ஸ்ட்ராங் புல்லிஷ் கேண்டல். இந்த புல்லிஷ் மட்டும் இல்லை, இங்கே பிஏ ட்ராப் பண்ணிட்டு வந்திருக்கு. அண்ட் இதே மாதிரி சென்செக்ஸில் நடந்த மாதிரி எக்ஸ்பைரி அன்னைக்கு டியூஸ்டே செகண்ட் ஆஃப் 23,400 500 600 கால் இது எல்லாமே சீப்பராக கிடைச்சிட்டு இருந்துச்சுன்னா, அண்ட் அந்த இடத்துல ஆப்ஷன் செல்லர்ஸ் எல்லாருமே யாராச்சும் ட்ராப் பண்ணாங்க, ஆப்ஷன் செல்லர்ஸ் அவங்க பொசிஷனை எக்ஸிட் பண்ண ஆரம்பித்தாங்க, அங்கே ப்ரைஸ் ஆக்ஷன் உங்களுக்கு ஒரு நல்ல டபிள்யூ மாதிரி பண்ணி மேலே போகிற மாதிரி கிடச்சிச்சுன்னா தீஸ் ஆப்ஷன்ஸ் கேன் எக்ஸ்ப்ளோட் ஆன் தி ஹையர் சைடு. ஸோ ஆப்ஷன் பையர் ஹேவ் டு பி கேர்ஃபுல் ஆன் திஸ் ஸ்ட்ரைக்ஸ் பிகாஸ் 24,400 ஏடிஎம் ப்ரைஸ் வெறும் 180 ரூபா தான் இருக்குது. இன்னும் 2 நாள் இருக்குது, மண்டே அண்ட் டியூஸ்டே. 24,600 மார்க்கெட் டியூஸ்டே அன்னைக்கு பிரேக் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா மார்க்கெட் அகெயின் ஒரு அப்சைட் ரேலி கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஹாப்பி ட்ரேடிங். தேங்க்யூ. Investment in security markets are subject to market risk. Read all the related documents carefully before investing.